இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறாத விவகாரம். டிரம்புடன் மோடி பேசாததே காரணம் என அமெரிக்க அமைச்சர் பகிரங்கம். அமித்ஷா அலுவலகம் முன் போராட்டம் நடத்திய திரிணாமுல் எம்பிக்கள் குண்டுகட்டாக கைது. அமலாக்கத்துறையை கண்டித்து கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி தலைமையில் பேரணி. மக்கள் கனவுகளுக்கு உருவம் கொடுத்து நிறைவேற்றுவதே தேர்தல் வாக்குறுதி. உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தொடங்கி வைத்து ஸ்டாலின் அறிவிப்பு. இலங்கையில் நாளை கரையை கடக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். நாகை, திருவாரூருக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. பல மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பை தொலைபேசியில் பிரதமர் திரு மோடி அழைத்து பேசாததால் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறவில்லை என அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லட்னிக் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற டிரம்ப் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டினரை நாடு கடத்துவது, அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பது, பிற நாடுகளின் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரிப்பது உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அந்த வகையில் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்த டிரம்ப் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அபராதமாக மேலும் 25% வரி விதித்தார். இதனால் இரும்பு, அலுமினிய பொருட்கள் உற்பத்தி, திருப்பூர் ஆயத்தாடை உற்பத்தி உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு தொழில்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. 50% வரி விதிப்பை தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்தது. இந்நிலையில் உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் மற்றும் யுரேனியம் வாங்கும் இந்தியா, சீனா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் மீதான வரியை 500% வரை அதிகரிக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறாததற்கு வர்த்தக கொள்கை முரண்பாடுகள் ஏதும் காரணம் அல்ல என்று அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோவர்ட் லட்னிக் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் பேட்டியளித்த அவர் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இந்தியாவுக்கு 3 வார அவகாசம் தரப்பட்டதாக குறிப்பிட்டார். ஆனால் அதில் இந்திய அரசுக்கு விருப்பம் இல்லை என்பதுடன் ஒப்பந்தம் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட டிரம்புடன் திரு மோடி நேரடியாக பேசாததே பேச்சுவார்த்தை தோல்வியடைய அதைவிட முக்கியமான காரணம் என்று லட்னிக் கூறினார். வர்த்தக பேச்சுவார்த்தையிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கிவிட்டதாகவும் இனி மீண்டும் பேச்சு நடக்க வாய்ப்பில்லை என்றும் லட்னிக் தெரிவித்தார். ஒப்பந்தம் குறித்து முடிவெடுக்க இந்தியா தாமதம் செய்ததற்கு உள்நாட்டு அரசியல் சூழல் மற்றும் நாடாளுமன்ற நடைமுறைகள் காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த மாநிலத்தில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக உள்ள ஐபாக் நிறுவனத்தின் தலைவர் திரு பிரதீக் ஜெயின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நேற்று சோதனை நடத்தியது. நிலக்கரி ஊழல் மற்றும் அந்நிய செலாவணி மோசடி வழக்கு தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்த போதும் திரிணாமுல் காங்கிரசின் தேர்தல் வியூகங்கள், வேட்பாளர் பட்டியல், கட்சியின் ஆவணங்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். சோதனையின் போது திரு பிரதீக் ஜெயின் இல்லத்திற்கு சென்ற அவர் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டதாகவும் முக்கிய ஆவணங்களையும் டிஜிட்டல் ஆவணங்களையும் எடுத்துச் சென்றதாகவும் அமலாக்கத்துறை புகார் தெரிவித்தது. செல்வி மம்தா பானர்ஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. அதே சமயம் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்த தடை விதிக்குமாறு அக்கட்சியும் மனு தாக்கல் செய்தது. இந்த இரு மனுக்களும் நீதிபதி திருமதி சுவரா கோஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது நீதிமன்றத்தில் ஒரே கூச்சலாக இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அமைதி காக்குமாறு நீதிபதி அறிவுறுத்தியும் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலவியதால் விசாரணையை 14ஆம் தேதிக்கு அவர் ஒத்திவைத்தார். இந்நிலையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அலுவலகம் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திரு டெரிக் ஓபிரையன், திருமதி மகுவா மொய்த்ரா, திருமதி சதாப்தி ராய் உள்ளிட்டோரை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தாவில் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. ஜாதவ்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஹஸ்ரா சந்திப்பு வரை நடைபெற்ற இந்த பேரணியில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
மக்களின் கனவுகளுக்கு உருவம் கொடுத்து தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக உயர்த்துவதே 2026 தேர்தலுக்கு அளிக்கும் வாக்குறுதி என முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் உங்க கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பாடியநல்லூரில் தொடங்கி வைக்க சாலை மார்க்கமாக வந்த திரு ஸ்டாலினுக்கு மாதவரத்தில் திமுகவினர் முக்கனிகளுடன் வரவேற்பளித்தனர். பின்னர் பாடியநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த திட்டத்தை வீடு வீடாக சென்று செயல்படுத்த உள்ள தன்னார்வலர்களுக்கான உபகரண பைகளை வழங்கி திட்டத்திற்கான இலச்சினையையும் திரு ஸ்டாலின் வெளியிட்டார். பின்னர் பொதுமக்களுடன் உரையாடிய திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவதாக மேடையிலேயே உறுதியளித்தார். இங்க உங்க ஆட்சியில எங்களுக்கு அனைவருக்கும் இலவச பட்டா வழங்குமாறு உத்தரவு விட்டிருக்கீங்க. அதனால எங்க கிராமத்திற்கு 60க்கும் மேற்பட்ட வீட்டுகளுக்கு பட்டா வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு 6 திட்டங்கள் மூலம் நம்ம அரசு உதவிகள் செஞ்சிருக்கு இல்லையா? இப்போ நீங்க சொன்ன பட்டா பிரச்சனை இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்து பேசி விரைவில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும். ஐயா, எனக்கு ஒரு கனவுங்க ஐயா. இப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் மேஸ்திரிங்க ஐயா. அவருக்கு அவர் பெரிய மேஸ்திரி. வீடு எடுத்து செய்யணுன்னா அவருக்கு காசு இல்லைங்க ஐயா. அதனால் எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்று தருமாறு ஐயா அவர்களை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா. நிச்சயமா பண்றோம். சரிங்க ஐயா. அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. காணொலி காட்சி மூலமாக பங்கேற்ற பிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களின் கனவுகளையும் நிறைவேற்றி தருவதாக திரு ஸ்டாலின் உறுதியளித்தார். பின்னர் உரையாற்றிய அவர் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 50,000 உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 1.91 கோடி குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெற்ற திட்டங்கள் மற்றும் கனவுகளை கேட்டறிவார்கள் என்று கூறினார். மக்கள் தெரிவிக்கும் கனவுகளை நிறைவேற்றுவதே 2026 தேர்தலுக்கு அளிக்கும் வாக்குறுதி என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். நாடே திரும்பி பார்க்கிற நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறோம். இப்போ நாம் அடுத்த கட்ட கனவை காண வேண்டிய நேரம். உறுதியா சொல்றேன், உங்க கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். உங்கள் கோரிக்கைகளை நான் திட்டங்களாக உருவாக்கி தருவேன். உங்க எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பேன். நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. பிற மாநிலங்களில் முதன்நிலை நகரங்கள் மட்டுமே முன்னேறக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களும் அரசின் திட்டங்களால் வளர்ந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதிமுக ஆட்சியில் தொழில் தொடங்க வந்த நிறுவனங்கள் பின்னங்கால் பிடரியில் அடிபட தலை தெறிக்க ஓடியதாகவும், ஆனால் திராவிட மாடல் ஆட்சி 10 லட்சம் கோடி ரூபாய் அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். 2021 தேர்தலுக்கு முன் 7 வாக்குறுதிகள் அளித்ததையும் 7வது வாக்குறுதியாக அனைவருக்குமான அனைத்தும் என கூறியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். 4.5 ஆண்டுகால ஆட்சியில் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாகவும் முதலீட்டாளர்களுக்கு முதல் தேர்வாகவும் தமிழ்நாடு விளங்குவதாக திரு ஸ்டாலின் கூறினார். அதிமுக பரப்பும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் மத்திய அரசு மற்றும் ஆளுநரின் நெருக்கடிகளை கடந்து திமுக அரசு சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால்தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது ஆமாம் சாமி என்று தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்த அதிமுக எதிர்க்கட்சியான பின்னர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி வருவதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே நாளை கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மட்டக்களப்பிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 660 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே நாளை மாலை கரையை கடக்க
இருக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக நாகை, திருவாரூர் மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாள் 8 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள அக்னி தீர்த்த கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர், நாகை, நெல்லை மாவட்டங்களுக்கு தலா 30 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழுக்கள் அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளன. இந்நிலையில் சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பலமான தரைக்காற்று வீசியது. மாநகரின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. டெல்லியில் மாசடைந்த குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக ஆளும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பேரவையில் புகார் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவையில் இன்று இந்த பிரச்சனையை எழுப்பி பேசிய மாளவியா நகர் தொகுதி எம்எல்ஏ திரு சதீஷ் உபாத்யாய், தெற்கு டெல்லியின் பேகம்பூர், கிட்கி கிராமம், அர்ஜுன் நகர், ஹாஸ்ராணி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாசடைந்த குடிநீரையே பெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆம் ஆத்மி ஆட்சியில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை பாஜக ஆட்சிக்கு வந்து 10 மாதங்களாகியும் நீடிப்பதாக அவர் கூறினார். டெல்லி குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு பர்வேஸ் சாஹிப் சிங் அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என திரு சதீஷ் கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோல சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளதாக தெரிவித்தார். பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் இந்தூர் நகரின் பகிரத்புரா பகுதியில் இம்மாத தொடக்கத்தில் மாசடைந்த குடிநீர் விநியோகத்தால் 1000 பேருக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் 20 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பாஜக ஆளும் குஜராத்தின் காந்தி நகரிலும் மாசடைந்த குடிநீரை பருகியதால் பலர் டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே குஜராத்தில் 50% குறைவான வீடுகளுக்குத்தான் தரமான குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக மத்திய நீர்வள அமைச்சகத்தின் 2024ஆம் ஆண்டறிக்கையில் கூறப்பட்டுள்ள தகவல் வெளியானது. இந்நிலையில் டெல்லியில் மாசடைந்த குடிநீர் பிரச்சினை பல மாதங்களாக தீர்க்கப்படாமல் இருப்பதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினரே புகார் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாமகவில் தமது தலைமையிலான ஒரே அணிதான் உள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியை நேற்று முன்தினம் திரு அன்புமணி சந்தித்து பேசி கூட்டணியை உறுதி செய்தார். இதுகுறித்து நேற்று விமர்சித்த திரு ராமதாஸ், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த திரு அன்புமணிக்கு தகுதியில்லை என்றும் அவ்வாறு நடத்துவது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வரும் தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெறும் நிகழ்வை திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் அவர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராமதாஸ், திங்கட்கிழமை வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்றும் தேவைப்பட்டால் கால நீட்டிப்பு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். பாமகவில் 2 அணிகள் இல்லை என்றும் அவர் கூறினார். 2 அணி கிடையாது, டாக்டர் ராமதாஸ் அணி மட்டும்தான் உண்டு, 2 அணி கிடையாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம். எந்த கட்சி எது வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் அரசியல் சகஜமாக போச்சு. இப்போ தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் திரு ராமதாஸ் தெரிவித்தார். திரு ஸ்டாலின் ஆட்சி பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறினார். ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்துள்ளது. இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் எழுந்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு நேற்று முன்தினம் நீதிபதி திருமதி PT ஆஷா முன் விசாரணைக்கு வந்தபோது படத்துக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்ட விவரங்களை தணிக்கை குழு தாக்கல் செய்தது. இதற்கு தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி திருமதி PT ஆஷா, ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். படத்தை தணிக்கை வாரியம் மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவையும் அவர் ரத்து செய்து தீர்ப்பளித்தார். தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரியம் உடனே மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தணிக்கை சான்றிதழ் வழங்க தடை விதித்தது. இந்த வழக்கு விசாரணை பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்துக்கு தணிக்கை சான்று வழங்கும் முன்பு 52 நொடிகள் காட்சிகளை நீக்கி UA சான்றிதழை தணிக்கை வாரியம் வழங்கியுள்ளது. பராசக்தி படத்தில் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்ட ஹிந்தி என்ற வார்த்தையையும், அண்ணாவின் புத்தகத்தின் தலைப்பான தீ பரவட்டும், அண்ணாவின் புகழ்பெற்ற முழக்கமான அந்த அச்சம் இருக்கிறவரை அண்ணாதுரைதான் ஆள்கிறான் என்று பொருள் என்ற வசனம், ஹிந்தி அரக்கி போன்ற வார்த்தைகளும் நீக்கப்பட்டுள்ளன. இனி வருவது செய்தி துளிகள். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி திரு பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பொதுக்குழுவால் அவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கை உரிமையியல் நீதிமன்றம் நிராகரித்தது. சென்னை உயர்நீதிமன்றமும் அதை உறுதி செய்த நிலையில் சூரியமூர்த்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மேல்புதூர் பகுதியில் பழுதடைந்த தார் சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்களுடன் பள்ளி மாணவர்களும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் எடப்பாடியிலிருந்து குமாரபாளையம் செல்லும் பிரதான சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை பூ வரத்து குறைந்ததால் உசிலம்பட்டி மலர்ச்சந்தையில் மல்லிகை பூ விலை கிலோ 12,000 ரூபாய் என்ற புதிய உச்சம் தொட்டுள்ளது. இதேபோல் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் மல்லிகை விலை 8,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி, திருமங்கலம், அருப்புக்கோட்டை ஆகிய மலர்ச்சந்தைகளில் கிலோ 7,000 ரூபாய்க்கு மல்லிகை பூ விற்கப்படுகிறது. விளைச்சல் குறைவாக இருப்பதால் தை மாதம் பிறக்கும் நேரத்தில் இன்னும் விலை அதிகரிக்கும் என விவசாயிகள் கூறினர். இந்த மார்கழி மாசம் பனியின் தாக்கம் ரொம்ப அதிகமா விழுகிறதுனால மல்லிகைப்பூ விளைச்சல் முற்றிலும் குறைஞ்சு வச்சு. தைப்பூ வெட்டி நெருங்கி வரும்போது 1 கிலோ மல்லிகைப்பூ கண்டிப்பா 10,000 ரூபாய் குறையாம விற்கும். இதனிடையே குமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ 5,000 ரூபாய்க்கு விற்பனையானது. பொங்கலை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் களை கட்டிய ஆட்டுச்சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து குவிந்த வியாபாரிகள் ஆர்வமுடன் ஆடுகளை வாங்கி சென்றனர். ஆடு 8,000 ரூபாய், 9,000 ரூபாய், ஆடு 10,000, 11,000 போது பொங்கலுக்காக ரேட் அதிகமாக கூட போயினுக்குது. நிறைய வியாபாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, அதனால ரேட் அதிகமாக போயினுக்குது. திருப்பரங்குன்றம் அருகே தென் பழஞ்சியில் போதிய விலை கிடைக்காததால் பறிக்கப்பட்ட கத்திரிக்காய்களை விவசாயிகள் மாடுகளுக்கு உணவாக அளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தென் பழஞ்சியைச் சேர்ந்த விவசாயி திரு மெய்ராஜன் கத்திரி, மிளகாய், தக்காளி உள்ளிட்டவற்றை பயிரிட்டு வருகிறார். கிலோ கத்திரிக்காய் 3 ரூபாய்க்கு மட்டுமே சந்தையில் விலை போவதால் தனது தோட்டத்தில் விளைந்த கத்திரிக்காய்களை பறித்து குவியல் குவியலாக மாடுகளுக்கு இரையாக போட்டு தனது வேதனையை வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டு கத்திரி விலையே இல்லை. கேட்டா மார்க்கெட்டுக்கு அனுப்பி விட்டோம்னா கிலோ 3 ரூபான்றாங்க. அந்த 3 ரூபாயை வச்சு நாங்க எப்படி விவசாயம் பண்றது? கத்திரிக்காயை புடுங்கி இந்த மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 605 புள்ளிகள் சரிந்து 83,576 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 193 புள்ளிகள் குறைந்து 25,683 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,02,400 ரூபாயாகவும் 1 கிராம் 12,800 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் சரிந்து 1 கிராம் 268 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ட்ரம்பை தொலைபேசியில் பிரதமர் மோடி அழைத்து பேசாததால் இரு நாடுகளிடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறவில்லை என அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹாவர்ட் லட்னிக் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களின் கனவுகளுக்கு உருவம் கொடுத்து தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக உயர்த்துவதே 2026 தேர்தலுக்கு அளிக்கும் வாக்குறுதி என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.